இன்றைக்கி மோட்டிவேஷன் செக்ஷனில் பார்க்குறது டுடே இஸ் மை டே. ஆமாங்க, இன்றைக்கி தூக்கத்திலேருந்து எந்திரிச்சதே ஆண்டவன் கொடுத்த போனஸான ஒரு நாள் தான். நாங்கள் கிராமத்தில் குடியிருக்கிறதுனால 5:15 ஆகும்போதே குயிலும் காக்கா குருவி எல்லா பறவைகளும் கீச்சு 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 கீச்சுன்னு ஆண்டவனை நல்ல கிராட்டிடியூட் பண்ணும். அப்போ தான் நான் நினைப்பேன், அட ஒன்றும் அஞ்சறி உள்ள மிருகங்களும் பிராணிகளும் பறவைகளும் எப்படி ஆண்டவனை கிராட்டிடியூட் பண்ணுது. நம்ம 6 அறிவு உள்ள ஜீவிகள் நம்ம என்ன பண்ணுறோம்? 5:30 மணிக்கும் 8 மணிக்கும் 10 மணிக்கும் தான் எந்திரிக்கிறோம். அப்போவே நான் நினச்சிருக்கேன், குயிலை விட மயிலை விட பாடுறதுக்கு முன்னால் நான் எந்திரிச்சு ஆண்டவனை கிராட்டிடியூட் பண்ணால் அந்த ஆண்டவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்பிரிச்சுவலாக எல்லாத்துக்காகவும் நம்ம இன்றைக்கி ஒரு நாளை பிரயோஜனப்படுத்த மேக்ஸிமம். இன்றைக்கி தண்ணி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவர்களும் எவ்வளோ குடம் இருக்குதோ சின்ன பாத்திரம் வரலும் பிடிச்சி வைக்கணுங்கிறது ஒரு மனசில் இருக்கிற இது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த நாளையும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிதா மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ண முடியாதவங்க ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தால் அவங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதுதான் அதுக்கு வழி. மற்றவங்களோட மனசை நம்ம எந்த அளவு ஹர்ட் பண்ணோம், இன்றைக்கி எத்தனை பேர் மேலே பொறாமப்பட்டோம், அது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு லைஃப் வாழும்போது நமக்கு இந்த லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அப்புறம் என்ன, ஸ்மூத்தாக போனால் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அந்த சமுதாயத்துக்கே சந்தோஷம், நம்மளுடைய நாடு நல்லாகும். அதுதான் அதோட ப்ரொசீஜர். நன்றி, வணக்கம்.